ஓ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? சேருங்க சேருங்க. இது எவ்வளவு நாள் நினைக்கிறது நானும் பாக்குறேன். ஆமா ரஜினி, எப்போ வந்த? ஓ வீட்டுக்காரர 5 நாள் கேட்டு முடிஞ்சு வந்து நிக்கிறீங்களாக்கோ? யோ, இந்த நக்கல் நாயாண்டி பச்சையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ. உனக்கு கொடுத்த கடை முடிஞ்சு போச்சு. வீட்டை போய் காலி பண்ற. என்னையா ஐயா கேக்குற? இந்த குடும்பத்தில் யார் என்ன மதிக்கிறாங்க? இந்த குடும்ப தலைவி திருமதி சாரதா ராஜகோபால் இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ரஞ்சினி இருக்காங்க, ஆவுன்னா அப்பன்னு கூட பார்க்காம சட்டை எட்டி பிடிக்கக்கூடிய கார்த்திக் இருக்காங்க. கேளியா, மின்னல் வேகத்துல போய் கேளியா, போ. என்னமா ரஞ்சினி, உனக்கு புரியாத ஒண்ணும் இல்ல. படிச்சவ தகராறு எதுவும் பண்ணாம நீங்களா வீட்டை காலி பண்ணா நல்லது. சரிங்க, காலி பண்ணிடுறோம். ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. இது பேச்சு ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேம்மா. என் சூழ்நிலை அப்படி. தயவு செய்து என்னை தப்பா நினைக்காதீங்க. போற இடத்துல இந்த ஆள் வாயை கட்டி போடுங்க. போச்சு, இருக்கிற வீடும் போச்சு. நாம எல்லாரும் நடுத்தருவில் தான் போய் நிக்க போறோம். ஏன் வேற வீடு கிடைக்காதா? எப்படா கிடைக்கும்? அதான் கொக்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சரித்திரத்தை டிவிலையும் பேப்பர்லயும் புட்டு புட்டு வச்சுட்டானடா. இன்னும் என்னடா பாக்கி இருக்கு? அந்த சரித்திரத்தை கேட்டுட்டு இப்ப இருக்கிற வீட்டுக்காரன வெளியே போக சொல்றான். புதுசா எவன் வீடு தருமா? திருமதி ராஜகோபால். அடியே, ஏன் அருமை பொண்டாட்டிய, நீ எக்மோர் ஸ்டேஷன்ல படுத்துக்க, நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல படுத்துக்கிறேன். 2 பேரும் காலையில நேப்பியர் பூங்காவில் பல்ல விலகிட்டு சந்திச்சுக்குவோம். அம்மா, அந்த ஆளு வாயை மூட்டு சும்மா இருக்க சொல்லு. அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், என்னடா நடக்கும்? கொலை பண்ணிடுவியா? பண்ணுடா. ஏண்டா, உண்மை சொன்னா உங்களுக்கு எல்லாம் உறுத்துதாக்கும். யோ, வாயை மூடவே மாட்டியா? உள்ள போ. அக்கா, அந்த ஆளு இப்படியே விட்டா. உள்ள போ. அப்பா, எந்த சூழ்நிலையிலையும் இந்த குடும்பத்தை நான் நடுத்தெருவுக்கு கொண்டு வர மாட்டேன். இது சத்தியம். அப்பாடா, சத்தியெல்லாம் பண்ணிட்டா என் பொண்ணு. நிச்சயம் இதை விட பெரிய வீடா தான் பாப்பா என் பொண்ணு. சரிடி, வழக்கம் போல எனக்கு பசி ஆரம்பிச்சிச்சு. போய் என் டிஃபன் எடுத்து வை போ. என்னடி யோசிக்கிற? உங்களை எல்லாம் மனுஷ லிஸ்ட்ல சேர்க்கிறதா இல்ல வேற ஏதாவது லிஸ்ட்ல சேர்க்கிறதான்னு யோசிக்கிறேன். இதையே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணுடி. இப்ப யோசிக்கிறது டூ லேட். மேடம், என்னாச்சு? எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மேடம். நான் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. நாயா? சாரி மேடம், லில்லியை சொன்னேன். பிஸ்கட்டும் பீஃபும் ட்ரை பண்ணேன், எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது மேடம். அதுக்கு ஸ்டொமக்ல ப்ராப்ளம் இருக்கும். டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்ல, ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? சொல்லிட்டேன் மேடம், அந்த வேலை இருக்கிற மேடம். எத்தனை தடவை தான் இதே பதில சொல்லிட்டு இருப்பீங்க? ஒரு தடவை ஒரு வேலையை சொன்ன உடனே செய்ய மாட்டீங்களா? இதோ மேடம், இதோ ஃபோன் வந்துட்டே பண்ணுங்க. இருக்காங்க. இப்ப ஃபோன் பண்ணுங்க. டாக்டர் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். Yes. பண்ணுங்க. ஏதாவது ஒரு காரணம். ஹலோ, நல்ல வேலை இந்த வீட்ல நாய் ஜாக்கிரதைன்னு போர்டு இல்ல. ஒருவேளை நாய் வளர்க்கறதுக்கு பிரியப்படலையோ என்னவோ. மேடம், மேடம், மேடம். வந்துட்டார் மேடம். வணக்கம் மேடம். உன் வணக்கம் யாருக்கு வேணும்? ஏன் இவ்வளவு லேட்டா வர? அறிவு இல்ல உனக்கு? இல்லையே, உங்களால எப்ப வர முடியுமோ அப்ப வாங்கன்னு சொன்னாங்களே. உண்மையை சொல்லு. நான் சொன்னா நீ தானே அந்த வேலை இருக்கான்னு சொன்ன. இருங்க சார், என்னாச்சு இப்ப? ஏன் இப்படி தேவையில்லாம ஒரு டென்ஷன் ஆகுறாரு? என்ன ஆச்சா? காலையில இருந்து ஒரு பிஸ்கட் கூட சாப்பிடல. ஓ, பிஸ்கட் கூட சாப்பிடலையா? உங்களுக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல விரதம் ஏதாவது? லில்லி எப்படியா விரதம் இருக்கும்? ஓ, லில்லியா? அவங்க வேறயா? ஓகே ஓகே. லில்லிங்கிறது சின்னம்மா வச்ச பேரியா? ஓ, குட்டி பாப்பா இருக்கும்போது எல்லாருக்கும் அப்படி பேர் வைப்பாங்களே. ஐயோ, சின்னம்மா வளர்க்குற நாய் பேரு லில்லியா? நாயா? நாயா? ஏங்க, நாய் சாப்பிடலாங்கிறதுக்காக தான் இந்த வீட்ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாயை இப்படி வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்க கூடாது. அந்த நாய் அப்படி அவுத்து விட்டீங்கன்னா அந்த நாய் இப்படியே வெளியில போய் அந்த நாய்க்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் சாப்பிட்டு அந்த நாய் தானா திருப்பி வந்துரும். நோ ப்ராப்ளம். யோ, நீ எல்லாம் ஒரு நாயா? நான் நாய் இல்லையே. ஐயோ, நீ எல்லாம் ஒரு நாய் டாக்டரானு கேட்டேன். ஐயோ, நான் நாய் டாக்டர் இல்லையே. என்ன? நாய் டாக்டர் இல்லையா? நோ. யோ, டாக்டர் வர சொன்னா யாரைய வர வச்சிருக்க? யாரையா நீ? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க?
அம்மா அது வந்து அது என்ன வெட்டினரி டாக்டர் நினைச்சிட்டு கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. யோ எங்க ஆளை காணோம்? உன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அதான் ப்ராப்ளம் மேடம், வேற ஒண்ணும் இல்ல. வந்தவங்களை யார் என்ன ஏதுன்னு விசாரிக்காம போல. சாரிம்மா, சாரி சார். It's okay. நீ உட்காரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல, உட்காரு உட்காரு. தேங்க்யூ. பாண்டியன், நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருந்தீனா உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ இதை கான்டாக்ட்ல இல்லையே, அதான் இந்த பிரச்சனை. மேடம், உதவின்னு ஒரு தடவை தான் கேட்கணும். அன்னைக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதான் நான் வந்தேன். நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இன்னைக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். அந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் மேடம். மேடம், திடீர்னு நீங்க வர சொன்னதுனால எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். இந்த கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ற யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்ச வக்கீல் தான் ரஞ்சினி பெயில்ல வெளியில வரதுக்கு காரணமானவர். அது யாருன்னு தெரியுமா? இல்ல மேடம், ரஞ்சினி என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் தான் அவங்களோட எனக்கு கான்டாக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சினியை நான் சந்திக்கவே இல்லை மேடம். அதனால ரஞ்சினி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் எனக்கு தெரியாது மேடம். ஓகே, ரஞ்சினி சம்பந்தமா ஒரு வக்கீல் ஆஜராயிருக்காருன்னா அவரை கொண்டு வந்தது யாரு, என்ன பர்பஸ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே மேடம், ட்ரை பண்றேன். நோ, கண்டுபிடிச்சு சொல்லணும். ஷூர் மேடம். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் மேடம். என்னப்பா? என்னால நம்பவே முடியல பெரியப்பா. எதை? ரஞ்சனிக்காக ஆஜராக எந்த வக்கீலும் வரமாட்டோம் சொல்லிட்டாங்க. ஆனா கடவுளா பார்த்து தான் பெரியப்பா உங்களை அனுப்பியிருக்காரு. கடவுளா அமிச்சாரான்னு தெரியாது, ஆனா கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அமிச்சதுன்னு சொல்லலாம். என்ன பெரியப்பா சொல்றீங்க? இல்ல இல்ல, வாதாடுறது வக்கீலோட கடமை இல்லையா, அதை சொன்னேன். ஆனா ரொம்ப வருஷமா இந்த கடமை நீங்க பண்ணவே இல்லை பெரியப்பா. அதுக்கான சூழ்நிலை வரலன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் நம்ம லைஃபோட ரூட்டையே மாத்திடுது. அதே மாதிரி தான் இதுவும் நினைச்சுக்கேன். அம்மா ஒண்ணு கேட்கணும்ட்டு, ரஞ்சனிக்கா எந்த வக்கீலும் வாதாட முன்னுக்கு வரலன்னு சொன்னீங்க, அது என்ன? ஆமா பெரியப்பா, எனக்கு அது ஏன் தெரியல. நோயாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் வைத்தியம் பண்ண வேண்டியது டாக்டரோட கடமை. அதே மாதிரி கட்சிக்காரன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் வாதாட வேண்டியது ஒரு வக்கீலோட முக்கிய கடமை. ரஞ்சனி விஷயத்துல யாருமே வரல இல்லையா? வரலையா இல்ல வரக்கூடாதுன்னு ஏதாவது கட்டளையா? சரி, இப்போ ஒவ்வொரு படிக்கட்டா தாண்டுவோம். நடந்த சம்பவத்தை நீ கண்ணால பார்த்த இல்லையா? ஆமா பெரியப்பா, நானும் கூட இருந்தேன். சரி, நீ கண்ணால பார்த்த எதையுமே விடாம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு பார்க்கலாம். சொல்லு, நடந்தது சொல்லு. சொல்றேன் பெரியப்பா. அருண் ஒரு ஸ்மக்லர்னு தெரிஞ்ச உடனே அவனை தேடிக்கிட்டு நானும் ரஞ்சினி கூட 2 ஆபீசர் இருந்தாங்க. திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அவன் நிற்கிறதா எங்களுக்கு மெசேஜ் வந்தது. நாங்களும் அங்கே போனோம். எங்களை பார்த்த உடனே அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சான். உடனே காரை நாங்களும் அவனை சேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அவனும் ரொம்ப சாமர்த்தியமா வண்டியில் போயிட்டு இருந்தான். சேஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அப்படி போங்க, நீங்க அதை போங்க, குடிச்சு வந்து ரவுட் பண்ணிடலாம். Hey!
என்ன மன்னிச்சிரு. ரஞ்சினி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க வக்கீலுடைய வாத திறமை மட்டும் பத்தாது, நிறைய எவிடன்சஸ் வேணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே ரஞ்சினிக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஸோ இப்ப நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். ஸோ நான் சொல்ற காரியங்களை மட்டும் செய்யுங்க. சரி பெரியப்பா. யாரை கட்டுற கொடுத்த? சந்திரமதியின் பேர் சொன்ன உடனே கொடுத்துருவே. நீ கேட்காம கொடுத்தது உன்னோட தப்பு. அதனால நீ பணத்தை அவகிட்டே வாங்கிக்க. ஏய், வீட்டுக்கெல்லாம் வந்தேன்னு வச்சுக்க, கொன்னுடுவோம் உன்னை. என்னடா அக்கா, ஏதோ ஏஜெண்டா ஐஸ்வர்யா ஏதோ கிரெடிட் கார்டு கேட்டான்னு அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். பணம் கட்டலங்கிறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கான். கிரெடிட் கார்டு வாங்குற அளவுக்கு அவளுக்கு என்னடா செலவு? படிக்கிற பொண்ணு இல்லக்கா, எப்பவும் பணம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. அதான் உன்னோட இன்ஃபுளுன்ஸ வச்சு ஏதோ கார்டு வாங்கியிருக்கா. பணம் கட்டலன்னு அவன் ஃபோன் பண்றான். ஏய், பணம் கெட்டி எவனும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. இல்லக்கா, நான் சொல்லிட்டேன். ஒண்ணு இல்ல, நீ போ. நான் பாத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போக்கா. அப்பாடா, இனிமே இந்த வீட்டுல நாய் தொல்லை இருக்காது. நிம்மதியா உள்ள போலாம். ஏய், உடனே வரக்கூடாது சொல்லிருக்கல, மறுபடியும் எதுக்குடா இங்க வந்த? என்ன யாரும் உள்ள வர வேணாம்னு சொல்லவே இல்லையே. அதுக்காக இங்க ஒரு சாட்சி வச்சுட்டு சொல்ல முடியும். யாரு கட்டுற கார்டு வாங்கி கொடுத்த? என்ன கேட்டியா? இல்ல எங்க அக்கா கேட்டியா? வயசு பொண்ணு கட்டனா உடனே கார்டு வாங்கி கொடுத்துருக்கு. என்னங்க உங்க கூட ஒரே தொல்லையா போச்சு? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரே ப்ராப்ளமா இருக்கு. இல்லங்க, நான் என்ன ஏங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றேன், நீங்க என்னமோ சொல்றீங்க. ஒழுங்கா வெளில கிளம்பு. வெளில கிளம்பு. என்ன அங்க பிரச்சனை? மேடம் அங்க இருக்காங்க. மேடம் நில்லுன்றல. மேடம் என்ன உள்ள விட மாட்டேன்றாரு மேடம் இவரு. அக்கா, இலக்கா அந்த கிரெடிட். ஏய், இவர் எனக்கு தெரிஞ்சவர். பேரு பாண்டியன். கஸ்டம்ஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்காரு. சாரி சார், ஐ எம் வெரி சாரி. ஹலோ. ஓகே. சாரி சார். யா. வா. மேடம், ஒவ்வொரு தடவையும் உங்க வீட்டுக்குள்ள நான் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு மேடம். நீங்க இருந்ததுனால நான் தப்பிச்சுக்கிறேன். இல்லைன்னா என் கதை ரொம்ப கந்தலாயிரும். நான் யாருங்கிறத ஒரு போர்டில் எழுதி வச்சிட்டீங்கன்னா நான் மறுபடியும் பயம் இல்லாம வரலாம். உட்கார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே அப்படி எதுவும் நடக்காது. சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? மேடம், நீங்க நினைக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னோட மனோஜ்னு ஒருத்தன் ஒர்க் பண்றான். அவனுக்கு ரஞ்சினி மேல ஒரு அதீத அன்பு. அவனுக்கு கிராமத்துல ஒரு பெரியப்பா இருந்திருக்கிறாரு. அவரு பல வருஷத்துக்கு முன்னால வக்கீலா வேலை பார்த்திருக்கிறாரு. இப்ப ரஞ்சினிக்காக வாதாட யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் தான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறான். குருவி உட்கார பணமழை உளுந்த கதையா இவரு ஏதோ சொல்ல போக இப்ப ரஞ்சினிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஆனா அவரை வெறும் வாய்தா வக்கீல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம், அப்ப நான் வரேன். அவங்க தான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. போங்க.
என்ன தெரியுதா? சொல்லு. அப்புறம் ஏன் இவ்ளோ யோசிக்கிற? நீ சென்னை ஜெயில இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன்னை சென்னைக்கு என் கஸ்டடியில எடுத்துட்டு வந்ததே நான் தான். அதெல்லாம் பழைய கதை, அதான் உனக்கு மறந்துருச்சு. ஹைதராபாத்ல என்கிட்ட நிறைய போட்டோஸ் லேப்டாப்ல காமிச்சேன்ல. இவனானு பாருன்னு கேட்டேல்ல. அதுல அருணுங்கிற ஒருத்தனோட போட்டோவும் இருந்துச்சுல்ல. அந்த அருண் யாரு? அவனோட பேக்ரவுண்ட் என்ன? தெரியாது. அவங்க அப்பா அம்மா யாரு? நீ ஸ்மக்லிங் பண்ண நெட்வொர்க்ல அவனோட பங்கு என்ன? அவன் யார் யாருக்கெல்லாம் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணா? அவன் பேர்ல எந்தெந்த ஸ்டேஷன்ல கேசஸ் இருக்கு சொல்லு. தெரியாது. தெரியாமலே அவன் போட்டோவை என்கிட்ட காட்டுன? ஆமா. உனக்கு தெரியும். இத பாரு, அருணை பத்தி நீ சொல்ற விஷயம் உன் லைஃபையே மாத்தும். நீ அப்ரூவர் ஆனான்னு வையே, உன்னோட தண்டனை குறையும். நீயும் மத்தவங்கள மாதிரி வெளி உலகத்துல வந்து வாழலாம். இல்லனா இந்த ஜெயில் வாழ்க்கையை உனக்கு நிரந்தரமாயிடும். நிரந்தரமா இருந்தாலும் உயிரோடு இருப்பேன்ல. அப்ரூவர் ஆகிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வெளி உலகத்துல வாழ முடியாது. நீ என்னை புதைக்கத்தான் முடியும். சரி, உன் பாஸோட பேர் என்ன? எனக்கு தெரியாது. தைரியமா சொல்லு, நான் வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இத பாரு, நீ சொல்ற வார்த்தையில உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் இருக்கு. நீ எனக்கு இதை ஹெல்ப் பண்ணா என்ன மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தை காப்பாத்தின பெருமை உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்க. அட்லீஸ்ட் அதுக்கு பிராயச்சித்தமாவது அருணை பத்தின உண்மையை சொல்லு. கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உன் குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்துறேன். நீ வெளியில வந்த உடனே நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சொல்லு, அருணை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. சொல்லு.